எல்லாருக்கும் வணக்கங்க. மாடித்தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு சூப்பரான அறுவடை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அத்திப்பழம் பறிக்க போகிறேன். ஆனால் பக்கத்தில் இருக்கிற சாத்துக்குடி செடியில் எவ்வளோ பெரிய பெரிய சாத்துக்குடி இருக்கு பாருங்களேன். பார்க்க செம்ம அழகாக இருக்குது. அது பாருங்க, அத்திப்பழம் வந்து நிறையா இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா, பழுக்க பழுக்க வந்துட்டு வௌவால் எல்லாம் கடிச்சு வச்சுட்டு போகிறாங்க. அதனால் வெடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அத்திப்பழம் பறிச்சிடலாம்னு சொல்லிட்டு பழுத்துருச்சு. ஏன்னா பழுக்கலைன்னா பால் வரும். பழுத்துருச்சு. சூப்பராக இருக்கு பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய கத்திரிக்காய், அதாவது நாட்டுப்புட்டு கத்திரிக்காய், இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா பதமான கத்திரிக்காயாக இருக்குது. இன்றைக்கி சமையலுக்கு பறித்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா, அதனால் இந்த கத்திரிக்காய் பறிச்சுக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா இன்னும் பச்சை கத்திரிக்காயெல்லாம் சேர்த்து பறிக்க போகிறேங்க. ஆனால் நானே கட் பண்ணி எடுக்கிறதால ஒரு கையாலேயே கட் பண்ணி விட்டு அது செடியிலே விழுந்து அதுக்கப்புறம் எடுக்கிற சூழ்நிலை தான் இன்றைக்கி அறுவடை. அப்புறம் இங்கே ஒரு பச்சை கத்திரிக்காய், அதையும் கட் பண்ணி விட்டு அதை தொட்டியில் விழுந்த பிறகு அதை எடுத்துக்கணும். அப்படி தான் இன்றைக்கி நான் கட் பண்ண போகிறேன். ஏன்னா கையால் பறித்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிச்சு பிச்சு எடுக்கிறது செடி பாவமாக இருக்குது இல்லைங்களா, அதனால் கட் பண்ணி விட்டுட்டு கீழே விழுந்துட்டால் பரவாயில்ல, தொட்டியில் தானே விழுது. மண்ணப்பட்டா பிரச்சனை இல்லை இல்லைங்களா, தொட்டி மேலே தானே விழுது. அதே மாதிரி தான் இன்றைக்கி பறிக்க போகிற எல்லா அறுவடையும் பார்த்திங்கன்னா இப்படி தான் பறிச்சாகணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு சின்ன பிஞ்சு வெட்டக்காய் இருக்குது, நல்லா அது பறிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை வெண்டையை பார்த்திங்கன்னா நீட்டாக ஏன தந்த வெண்டை மாதிரி ஒரு வெண்டை இருக்குது, சூப்பராக பார்க்குறது. பக்கத்து செடியில் அப்படி ஒரு வெண்டை இவ்வளோ நீட்டு இது வரைக்கும் இந்த வண்டியில் காய்ச்சதே இல்லை. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், செம்ம நீட்டாக நல்ல பிஞ்சாக இருக்குது. ஆனால் நல்லா நீட்டாக இருக்குதுங்க. இங்கே பாருங்களேன், நல்லா ஸ்மூத்தான வெண்டைக்காய். வெண்டைக்காயெல்லாம் மேக்ஸிமம் நான் பார்த்தீங்கன்னா பறிச்சு அறுவடை முடிஞ்சது கீழே போகிறதுக்குள்ளேயே வெண்டைக்காயெல்லாம் சாப்பிட்டோம். நான் பச்சாது, ஏன்னா எனக்கு வெண்டைக்காய் பச்சை சாப்பிட்றது பிடிக்கும். நல்லா பிஞ்சு வெண்டைக்காய் இருக்குது இல்லைங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற வரி கத்திரிக்காய் பாருங்கள். இதுலேயும் அப்படி தான் கட் பண்ணி விட்டுட்டு தான் கையால் எடுக்க முடியும். பிச்சு எடுக்க முடியாது இல்லைங்களா, அதனால் இந்த கத்திரிக்காயையும் கட் பண்ணிக்கலாங்க. சூப்பரான கத்திரிக்காய், ஒரு 4-5 கத்திரிக்காயே போதுங்க எங்களுக்கு சாம்பாருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு இந்த ஸ்வீட் லெமன் பாருங்கள், சூப்பராக பழுத்துருக்கு பாருங்கள். நல்லா எல்லோவாக சூப்பராக நல்லா பழுத்துருச்சு. இதில் ஒரு விசேஷம் என்னென்னா தோல் தாங்க ஸ்வீட்டாக இருக்கும், உள்ள லைட்டாக புளிக்கும். ஆப்போசிட்டான பழம் இது, அதனால் சாப்பிட அப்படி நல்லாயிருக்கும். புளிப்பும் இனிப்பும் சேர்த்து சாப்பிட்னா முழுசாக சாப்பிட்லாம், இல்லை தோலை மட்டும் கூட சாப்பிடுவோம். என் பசங்க அப்படி தான் சாப்பிடுவாங்க. தோலை மட்டும் சாப்பிட்டு பழத்தை தூக்கி போட்டுருவாங்க, ஏன்னா பழம் புளிக்க தோல் ஸ்வீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெல்பெரி வந்துட்டு எனக்கு 2-3 நாளாக பார்த்திங்கன்னா ஃபீவர் மாதிரி இருந்துச்சு. அதனால் இது மாதிரி சாப்பிட்டா புளிப்பாக சாப்பிட்றது நாக்குக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் டெய்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பறித்து சாப்பிட்டுட்ருக்கேன். நல்லா ரெட்டாக இருக்கும்போதே மெரூனாக ஆனால் ஸ்வீட்டாக இருக்கும். எப்படி சாப்பிடும்போது நாக்குக்கு புளிப்பு டேஸ்ட் சரிங்களா, அப்படி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெயில்லையும் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் அழகாக லாங் பீன்ஸ் காய்ச்சிருக்குதுங்க நிறைய. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் கொஞ்சம் பறிச்சுக்கலாம் இல்லைங்களா. அப்புறம் ரொம்பவும் வீணாக போயிடும் மூர்த்தி, அதனால் ஒரு 2-3 விதைக்கு விட்டுட்டு அடுக்கி விட்டுட்டு பைக்கெல்லாம் பறிச்சிடலான்னு சொல்லிட்டு பறித்தா ரொம்பவும் பிஞ்சாக இருக்குது. பறிக்கிறது 1-2-3 தான், அப்படியே தான் இருக்கும் போல். அதனால் பதமாக இருக்கிறத மட்டும் பறிச்சுக்கலாம் இல்லைங்களா. இன்றைக்கி நான் அறுவடை பண்ணேன் பாருங்கள், ஸ்வீட் லெமன், மெல்பெரி,